கங்கை வெள்ளம் பாயும்போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவுமே பன்னீர் மரம், சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலை. செம்ம சாங், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் யேசுதாஸ் ஐயா பாடினது தான், எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இளையராஜா சார் தான் வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த பாட்டை மட்டும் நீங்கள் நைட்டு கேட்டு பாருங்களேங்க, செம்மையாக இருக்குங்க. சரி, என்ன ஒரு காதலை பற்றி ஒரு ஏக்கத்தோட பிரிஞ்சிருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாடல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு இதமாக இருக்கும். நம்மளுடைய அப்படியே அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்ல சாங்கு. கரெக்டாக வந்து பிரிஞ்சிருக்கிற அந்த தம்பதியினரோட ஒரு தம்பதியினர்னு சொல்லலாம், அல்லது வந்து காதல் உறவுகள், லவ்வர்ஸ், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கன்வே பண்ணுறது வந்து உங்களோட சேனலிங் ஆகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், உங்கள் பர்சனோட சேனலிங் ஆகிற விஷயமா இருக்கலாம். ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஏக்கம் இருக்குது, ரெண்டு பேருக்கும் சேரணுன்னு ஒரு விதி இருக்குது, அவங்க ஆசைப்படுறாங்க. பட் வந்து இங்கே வந்து மேஜர் ரோல் வந்து என்ன ஆகுது, சேர விடாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ அல்லது பிரச்சனையோ நடுவில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோ இருந்து பிரித்து வைக்கும்போது அந்த ஒரு உணர்வு நேரத்தில் இந்த மாதிரி சாங்லாம் வந்து மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சாங். அதுவும் யேசுதாஸ் ஐயா அந்த வாய்ஸில், இளையராஜா சாரோட அந்த மியூசிக்கோட கேட்கும்போதுங்க வேறு மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. உள்ளே போகிற மூச்சு காற்றையும் வெளியில் வர மூச்சு காற்றையும் கவனத்தோட புருவ மத்தியத்திலேருந்து கவனத்தோட உள்ளே போகிறப்ப பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்வது போல் நீங்கள் ஒரு காட்சிப்படுத்துதல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மூச்சு காற்று வெளியில் போகும்போது நெகட்டிவிட்டி, நம்ம உடம்புல இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் இந்த உடலை விட்டு வெளியே செல்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையாக நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு காயம் கொடுத்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், அல்லது ஒரு நபர் இருக்கலாம். மெயினாக வந்து ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இப்போதைக்கு உங்கள் இரு கண்களையும் மூடிக்கிட்டு அவங்கள வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி இப்போ இருக்கார், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அவர் கண்களை நல்லா பாருங்கள், உற்று நோக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தான் பெயின் அவங்க மேலே இருந்தாலும், எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும், எவ்வளோ தான் சண்டை இருந்தாலும், ஆனால் அவங்க கண்களை பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் பெருசு தெரியாது. எப்படியாவது சேர்ந்துட மாட்டிங்களா என் கூட அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்க்குற பார்வை தான் உங்கள் பார்வையாக இருக்கும். அதே தான் அவங்களும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கலாம், சோல்மேட் ஜேர்னியாக இருக்கலாம். அதே ஏக்கத்தோடு தான் அவங்களும் வந்து உங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இது எதுக்குங்க இடையில இப்படி ஒரு சண்டை வருது அப்படின்னா, சில விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக சில லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த லெசன்ஸ்லாம் படிக்கிறதுக்காக சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, உங்கள் பார்ட்னர் உங்கள் முன்னாடி இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நேரே சொல்ல முடியாத பல விஷயங்களை இந்த ரீடிங் மூலமாக சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறப்பே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் கொடுங்க, ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் அவங்கவுங்க மனசில் இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டிங்களா? எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், லவராக இருக்கலாம், ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம்,
எது வேணாலும் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களை காயப்படுத்துகிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களே மனசில் நினச்சிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ரீடிங் கூட மேபி இதில் வரலாம். அப்போது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும் இல்லையா? அப்போது எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போ உட்காந்துட்ருக்கீங்க, அந்த விஷயம் கொடுக்குற அந்த பெயின் உங்களுக்கு கொடுக்குதில்ல அந்த நபர் யாரோ, அது அந்த நபரோட முகத்தை ஒரு நிமிஷம் மைண்டில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கார்டு தெரியுமா வருது? நீங்கள் கிளம்பிட்டீங்க. கிளம்பி இதெல்லாம் வந்து பாஸ்ட் எனர்ஜி தான் இது. ஒரு ட்ரான்சிஷன் உங்கள் லைஃப்பில் நிறையா வந்திருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுடைய அந்த பழைய பக்கேஜு அப்படின்னா என்ன தெரியுங்களா? பழைய கஷ்டம் நின்றுட்டே இருந்திருப்பீங்க. வலி, பெயின் உசுரை போக்கிடுங்க. உசுறு அது என்ன சொல்கிறது, அந்த பெயின் அந்த டார்க் நைட் ஆஃப் த டைமில் விட்டு போனப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. நிறைய பேருக்கு செத்து போயிடலாமாங்கிற மாதிரிலாம் ஒரு இருக்கும். சூசைட் பண்ணிக்கலாமா, அல்லது ஏதாவது ஒரு ஃபோன் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்ருப்பீங்க, இருந்திருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். அது இப்போ கூட கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி வருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் வந்துச்சுன்னா அப்படியே ஓடி போய் பாஞ்சு அந்த ஃபோனில் ஐயோ நமக்கான பர்சன் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு ஏக்கத்தோடு போய் பார்த்துட்டு ஏமாந்து நிறைய பேர் கூட வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கா, நம்ம மேலே இருக்கிற அந்த ஃபோனில் இருக்கிற அந்த பிளாக் எடுத்து விடுவாங்களா, வாட்ஸ்அப் பிளாக் எடுப்பாங்களா, நார்மல் கால் பிளாக் எடுப்பாங்களா, இன்ஸ்டாகிராமில் நம்மளை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களே, ஏதாவது ஒன்று மெசேஜே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட கேட்டால் தெரியும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பீங்க. உங்களை பற்றி மறந்துருப்பீங்க, உங்கள் வேலையை பற்றி மறந்துருப்பீங்க, சுற்றி இருக்கிறவங்கள மறந்துருப்பீங்க, உங்களை பெற்றவங்கள மறந்துருப்பீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஒரு பர்சன் வந்து விட்டு போனதை நினச்சி இவங்களை எங்கே தேடுறது, எப்படி சரி பண்ணுறது, ஏன் என்ன ஆச்சு, எதுன்னு தெரியலையே, நம்மளாவது காலில் கையில் விழுலாமா, என்னால் இந்த பிரிவை இருக்க முடியல, எப்படி அவங்க இப்படி விட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே கேட்டு 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 பதிலே கிடைக்காம வெறுத்து போய் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த இடத்துல கேள்வி கேட்கல, பட் வந்து மனசு வெறுத்து வெளியில் போயிருக்கீங்க, தனிமையில் போயிருக்கீங்க. வேறு இடத்துக்கு கூட ஷிஃப்ட்டு மாறி போயிருக்கலாம், அல்லது வந்து மனமாற்றமாக கூட சில பேருக்கு ஆகிருக்கலாங்க. கொஞ்சம் மனசு மாறணும் அப்படின்னா முழுமையாலாம் நீங்கள் வந்து மனம் வந்து மாறி இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலை, வேறு வழி இல்லை. நீங்கள் கடவுள் தான் உங்களை வந்து ஒரு சில பாடங்களை வந்து கற்பித்து கொடுத்துட்ருக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களால் கற்றுக்க முடியும் இல்லையா? ஒரே தடவையாக வந்து உங்களால் செய்ய முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற வந்து ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? கடவுள் படி நீங்கள் நடக்க உங்களுக்கு முதல் தரமான கிஃப்ட் என்ன தெரியுமா கிடைக்கும்? பென்டக்கல் லெவலில் நீங்கள் வந்து அந்த லெவல்லையுமே இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு தடுமாறிட்டு தான் இருக்கிறீங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என் பேச்சை கேட்குறதில்ல இந்த சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி பென்டக்கல் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எந்த லெவல் வந்து என்ன உங்களுக்கு பேஷன் இருக்குது, என்ன உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. எது நீ வந்து செலக்ட் பண்ணுறியோ பண்ணிக்கோ, நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு ஒன்றா கொடுப்பாங்க. அப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அது வந்து அந்தளவுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி சில பேர் சம்பாதிக்காமையும் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான், இந்த பெயினுக்கு அப்புறம் தான், இந்த மனவேதனைக்கு அப்புறம் தான் ஆறுமுகம் மல்லிடம் மனதிடம் ஏறுமுகம் போடுங்க. ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது. ஸோ வந்து இந்த மனவேதனைக்கு அப்புறம் தான் கடவுளுடைய ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சி பென்டக்கல் லெவலில் பயங்கரமாக நீங்கள் வந்து வரீங்கங்க. மேனிஃபெஸ்டேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. நிறைய ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, பணம் கூட வருங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலுக்கு. உங்களோட ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணி உங்களோட ஆம்பிஷன் எல்லாமே. ஸ்ட்ரென்த்து கார்டு, இவ்வளோ கார்டு வந்து விழுதே. ஓகே, எடுத்துருவோம்மா, பார்த்துடலாம் விடுங்க. ஏன்னா வா செம்ம சூப்பர். இந்த மேலே வந்து எதுக்கு கார்டு எடுக்கணும் நான்? உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், பூவை காணுமே, பூ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சேனே எங்கே போச்சு தெரியலையே. ஓகே, இருக்குது. ஹாப்பி ஃபேமிலி லைஃப். இதுக்கு தானேங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? அவங்க பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தீங்க. ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க தெரியுமா? அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைச்ச மாதிரி என்ன ஆகுது, நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு புரியாத புதிருக்கெல்லாம் வந்து இன்ட்யூஷனில் நிறைய வந்து பதில் கிடச்சிருக்கும். இன்னும் வந்து ஆனால் பாதி பேருக்கு மேலே வந்து ஒரு அன்சைட்டி கவலையில் இருக்கீங்க. இன்னும் அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரல. உங்களுடைய குழப்பம் தான் இன்னும் வந்து இந்த பிரச்சனையை வந்து உங்ககிட்ட சேர விடாமல் தள்ளி போட்டுட்ருக்கு அப்படின்னா அது உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக் தான். அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். நிறைய பேர் ஆனால் வந்து கடவுளோட அந்த காலடியை பிடிச்சதுனால அவங்களுக்கு பென்டக்கல் லெவலில் வந்து ஹையர் ஸ்ட்ரென்த் வந்து அவர் கொடுக்குறாரு. பென்டக்கல்னால் வந்து பணம் விஷயத்தில் அவங்க இனிமேல் வந்து போராட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பென்டக்கல் லெவலில் கொடுத்துட்டு
கொடுத்துட்டாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எது வரும், என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன பலம், பலவீனம் 2மே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதுவரைக்கும் இந்த விஷயம்லாம் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்கல்ல, ஆச்சரியக்குறி போட்டு நீங்கள் பக்கத்தில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்னால் எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, சாத்தியமே கிடையாது அப்படின்னு நீங்களே ஒன்று வச்சுருந்தீங்க. இல்லை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நீ எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க. அதையே கேட்டு கேட்டு அதையே நீங்கள் வந்து என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ளே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகி ஆன்மாவோட பவர் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய தெரியுது உங்களுக்கு. அந்த ஆன்மாவை பற்றி தெரியவே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தெரியுது. ரொம்ப நல்ல பசங்க நீங்கள். ஆனால் உங்களை தான் வந்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. பட்டு இவங்க போனால் என்னங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? கடவுள் இருக்கார். இப்போ தான் நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கிறதுக்கு வரீங்க. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலை. ஒரு ஒரு இல்யூஷனான ஒரு பாதையில் அப்படியே சிக்கிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு குகைக்குள்ளே ஒரு வந்து மிருகம் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இருட்டான ஒரு குகைக்குள்ளே. அதில் வந்து என்னென்னா உங்களால் வந்து அந்த மிருகத்தை பற்றி மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். வேறு எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. அந்த 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 குகையும் வந்து ரொம்ப பாலடைஞ்ச ஒரு இருண்ட மாதிரி வந்து எதுவுமே உங்களால் பண்ண முடியல. எதுவுமே தெரியல. அந்த மிருகத்தை சுற்றி வந்தீங்க நீங்கள். ஏன்னா அது அப்படி தான் இருந்தது. மிருகமோ மனுஷனோ ஏதோ ஒன்று சுற்றி அதுக்குள்ளே இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகிடுச்சு, மிருகம் காணா போயிடுச்சு. இந்த இருட்டிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வருதுன்னு தெரில, என்ன நடந்துச்சுன்னு தெரில, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, அண்டர்ஸ்டாண்டும் ஆகலை. நான் எப்படி தனியாக இந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒளி மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து மேலேருந்து ஒரு கை கொடுத்து உங்களை தூக்கிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஐயோ நம்ம எப்பயும் இந்த இடத்துல தானே இருப்போம், ஐயோ பயமாக இருக்கே, எங்கேயோ கூப்பிட்றாங்களே எனக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒளி உள்ள ஒரு இடத்துக்கு தான் கடவுள் கூட்டிகிட்டு போகிறாரு. உனக்கு இனிமேல் நல்ல விஷயம் மட்டும்தான் உன் லைஃப்பில் வரப்போகுது. வேறு எந்த விஷயத்துக்காகவும் நீ அழுக மாட்டேன் இனிமேல். அதனால் என் கையை பிடிச்சிக்கிட்டேன்னா உனக்கு இல்லை, நீ போகிற பாதைக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன், உனக்கான ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன்னு கடவுள் கையை நீட்டுறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, சில பேர் வந்து வாங்குறாங்க, வெறுத்து ஒதுக்கி போய் எனக்கு கடவுளே அப்படிங்கிறதுல போகிறாங்க. கடவுள் கையை பிடிச்சோன்னே கடவுள் வந்து ஒன்று ஒன்றா வந்து புரிய வச்சு அவருக்குள்ளே இருக்கிற அத்தனை சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அந்த கையை பிடிக்காம இன்னும் வந்து அதே இருட்டுக்குள்ளே நிற்கிறீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், கடவுள் கையை பிடிக்கும்போது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடைக்கும். அதில் உங்கள் டேலண்ட் என்ன, உங்கள் திறமை என்னன்னு தெரியும். இது வரைக்கும் உங்கள் டேலண்ட்டை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காகவே இருந்திருப்பீங்க, ஓவர் கிவிங்கில் இருந்திருப்பீங்க, அன்பு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வளரணும் அப்படிங்கிறதே நினச்சிருக்க மாட்டீங்க. மற்றவங்கள மட்டும்தான், அடுத்தவங்கள மட்டும்தான் வந்து வளர விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லாமலே இந்த வாழ்க்கை ஃபுல்லாக போயிருக்குங்க. இப்போ வந்து இந்த நேரத்தில் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்ல கடவுள் கையை பிடிச்சதுக்கப்புறம் நீ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால இப்போ வந்து என்ன ஆகுது, நீங்கள் ஒரு மதர் கேர் தான். இப்போ வந்து பணம் விஷயத்தில் நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு தொழில் கூட பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், அல்லது சிறு தொழில், ஒரு டைலரிங்கு, ஏதாவது ஒன்றுங்க, மேக்கப், எது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஏதோ ஒரு டீச்சிங்லேயோ ஏதோ ஒன்றுங்க. அதில் நீங்களே 4 காசு பார்க்குற மாதிரி இப்போ கொஞ்சம் வந்து முன்ன நீங்கள் அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. அல்லது செய்கிற பிஸ்னஸில் அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு வருமானமும் நீங்கள் கையில் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது, கடவுளோட அன்பு என்னன்னு அவர் கையை பிடிக்கும் போது இங்கே பாருங்கள், கடவுளோட கையை பிடிச்சிருக்கீங்க. கடவுள் வந்து உங்களுக்கான அன்பை வழங்கிட்டே இருக்கார். வாரி வாரி வழங்குறாங்க அப்படிங்கிறோம். வாரி வாரி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவர் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாதுங்க. அப்போது இந்த அன்பு எப்பயுமே உங்களுக்கு நிரந்தரம் தான். 111111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 6 அப்படிங்கிறது முக்கியமான நம்பராக இருக்குது. 8ங்கிறதும் முக்கியமான நம்பராக இருக்குங்க. அப்போது இவ்வளோ அழகாக வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏஞ்சல்ஸு, ஆன்செஸ்டர்ஸோட எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் இருக்குது. உங்களை சுற்றியே ஒரு ப்ரொடெக்டிவ் ஆரா வந்து எப்பயுமே இருக்குது. அப்போது இனிமேல் வந்து உங்களோட லைஃப் நியூ பிகினிங் தான். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த வாழ்க்கையில் வாழும்போது நம்ம வந்து தண்ணீர், தாமரை இலை மேலே தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உறவுகள்கிட்ட பட்டும் படாமல் இருக்கிறதுக்கு தான் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய தெளிவாக கற்றுருப்பீங்க. நிச்சயமாக லவ் தான். ஒரு கடவுளோட ஒரு இரக்கம் உங்கள் மேலே, அதான் அன்பு உங்கள் மேலே இருக்குது. ஒரு புதிய ஒரு ஃபீலிங்க.
கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டுங்க. யார் ஏமாத்துவா? கடவுள் தான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டு, நீங்கள் தான் உண்மையான ஃப்ரெண்டு, பிரபஞ்சம் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் குழந்தை வேணும்னு கேட்டுட்ருக்கிறீங்க, குழந்தை கிடைக்குது. புதிய ப்ரொபோசல் வருமானு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, புதிய ப்ரொபோசலும் வருது. பழைய காதல் மேரேஜை கொண்டு போகுமானா மேரேஜை கொண்டு போகுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களை சுற்றிட்டு இருந்ததுன்னா அந்த விஷயம் உங்களை விட்டு வெளியில் போகுது. எல்லாமே கடவுளோட அன்பு இருந்தால், அவரோட அன்பு இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படணும்னு விட மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? ஒரு நோய்க்காக கஷ்டப்படுறீங்களா, அல்லது பணம் குறித்து ஏதாவது கஷ்டப்படுறீங்களா, வரவு இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகுது. ஒரு குழந்தைக்காக இயங்குறீங்களா, அதுவும் சரியாகுது. கல்யாணமே நடக்கலை, கல்யாணம் நடக்குது. ஒரு புதிய ப்ரொபோசல் எனக்கு வேணும், அதுவும் வருது. அப்போ எல்லாமே வருது. ஏன்னா இங்கே கடவுளோட ஒட்டு மொத்த அன்பு, பாசம், கேரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில நீ கை பிடிச்சதுனால கடவுளோட அன்போடு அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போது இந்த வாழ்க்கையில் இனிமேல் வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கும்? ஒரே சமநிலையாக தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நீ வந்திருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான். அப்போ சமநிலையில் இருக்கும். நீ எந்த வித போராட்டமும் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தானாக எல்லாம் அந்த ஏதோ ஒரு சிவாஜி படத்துலங்க, அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இலையெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவர் வந்து தாமா விழுகும், தாமா ஆடு சாப்பிடும், தாமா வீட்டுக்கு போகும் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் தெரியுங்களா? அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாமே தாமா நடக்குங்க. இது ஒரு நல்லாயிருக்கும். அந்த படம் கூட என்னங்க அது படம் யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த சிவாஜி கணேசன் வந்து ஒரு அப்பாவே பராசக்தியா இல்லையே, ஒரு சாமி படங்க அது. நல்லா பார்த்தேங்க, பேர் மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து ரொம்ப வெகுளியாக இருப்பார் சிவாஜி கணேசன் சார். அவர் வந்து காளிக்கிட்டேருந்து ஒரு வரம் வாங்குவார் என்னமோ ஒருங்க. சின்ன பிள்ளையில் பார்த்ததுங்க படம். அப்போ வந்து எனக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு யாருங்க இலை, அவர் தான் போட்டுட்ருப்பார். ஆட்டுக்குட்டிக்கு இலையை போடுறதும், ஆட்டுக்குட்டியை வீட்டில் கொண்டு போய் கட்டுறதும், அதை மேய்க்கிறதும் எல்லாமே அவரோட வேலை. பட் கடவுள் வந்து அவருக்கு வந்து அன்பு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே தானாக நடக்குதுங்க. அதுவே தாமா இலை உதிரும், அதுவே தாமா வந்து ஆட்டுக்குட்டி சாப்பிடும், அதுவே தாமா தூங்கும், அதுவே தாமா வீட்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் அதெல்லாம் தானாகவே நடக்கும், தாமாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மட்டும் உங்களை பார்த்துக்கிறது, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது, உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஹெல்த் கேர் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, கடவுள் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கிறது, உங்கள் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னங்க வேறு, அப்புறம் கடவுளுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் போகிற பாதை அந்த அந்த உண்டான அந்த ஒரு விஷயங்கள், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், அப்புறம் இதெல்லாமே பண்ணிவிட்டு சேரிட்டி ஒர்க் வந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் கர்மா வந்து சீக்கிரம் கிளென்ஸ் ஆகும். கடவுளோட அன்பு வேகமாக உங்களை தேடி உங்களுக்குள்ளே வரும். ஓகேவா? கன்ஃபியூஷனே வேண்டாம், குழப்பமே வேண்டாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இப்போ பார்த்துட்ருக்கீங்க, வெறுத்து ஒதுக்கி போயிட்டீங்க. இப்போ பென்டக்கல் லெவலில் நல்லா தான் இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து திரும்பி வருவாங்க. ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து என்னங்கிறத நீங்கள் இப்போ அந்த டார்க் நைட் ஆஃப் த சோலில் நிறையா தெரிஞ்சு ஒரு பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது மூணுமே வந்து அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஹாப்பி ஃபேமிலி லைஃப் தான், சந்தோஷம் தான். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வருவாங்க, அல்லது பிடிக்காத பர்சன் உங்களை விட்டு போவாங்க. புதிய ப்ரொபோசலும் வருது, நல்ல உடல் நலம் உங்களுக்கு கிடைக்குது, வேலைவாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுங்க. வேலையை தானே உருவாக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸும் நல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க. புதிய கம்பெனிக்கு மாறணும்னு நினச்சிட்ருங்க, புதிய கம்பெனிக்கு மாறுவீங்க. ஏதாவது ஒரு ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணிடுங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரணும் சம்மர் ட்ரிப் அப்படின்னீங்கன்னா வெக்கேஷன் எங்கேயாவது போவீங்க. அப்போது இதில் எல்லாமே இருக்குது, ஓவரால் எனர்ஜி. நேற்று ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேடம், நாளைக்கு ஏதாச்சும் மாற்றி சொல்லிடாதீங்க. இது வந்து ரெகுலராக வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய மேஜராக இருக்கான ரீடிங் வந்து எப்போயுமே ஓரளவுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குங்க, ஒரு 6 மாதத்துக்கு. பட் வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்ன்னு எதுக்கு வந்து டேரோ எனர்ஜியில் சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி மட்டும் கொஞ்சம் அது வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் மாறுமே தவிர, நமக்கேங்க ஒரு சமயம் நல்லா இருக்குது, ஒரு சமயம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா என்னமோ ஒன்று, என்னன்னே தெரில, நல்லா தான் இருந்தேன், இப்போ என்னமோ மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா? அப்போ எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுமா இல்லையா? அப்போ இங்கே எல்லாமே எனர்ஜி பேசிஸ் தானே. எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுதா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது, ஹாப்பி ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போது அப்படின்னா, என்னங்க போடலாம், ஹாப்பின்னு போட்டலாமா? சரி, ஹாப்பி ஃபேமிலின்னு போடுங்க. உங்களுக்கு அவங்க வந்து சேரணும் இல்லையா, அதான் இங்கே மெயினான ஒரு தீமாக இருக்குது இல்லையா? அப்போ ஹாப்பி ஃபேமிலி லைஃப் இதுலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுப்போமா? உங்களுக்கு நிறையா பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கங்க. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குது. ஏன் அப்படின்னா,
உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. அது சொத்து விஷயத்துல இருக்கலாம், கையெழுத்து போடாம இருந்திருக்கலாம். அல்லது வந்து உங்கள எதிர்த்து யாராவது வந்து ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டு உங்கள விட்டு கூட போயிருக்கலாம். நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கலாம். ஐய்யய்யோ! இந்த ஃபோட்டோலாம் காமிக்கக்கூடாது. ஆண்டவரே! ம். உங்களுக்கு ஏதாவது வந்து அநீதி பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து என்ன ஆகுதுங்க, அ கடவுளே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட புண்ணுக்கு வந்து அ ஆத்துறதுக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இனிமேல் உங்க லைஃப்ல வந்து சந்தோஷமான ஒரு மங்களகரமான ஒரு வாத்தியம் தான் உங்களோட எதிரிக்கு அது சங்கு. ஓகேவா? அடுத்தது வந்து தனுசு, சிம்மம், மேஷம் ஒரு ஃபயர் எனர்ஜி தான். அதனால நல்லாயிருக்கு. இனிமேல் வந்து கவலை பண்ண தேவையில்லைங்க. ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸிங் இதுக்கு மேலே நீங்கள் என்னங்க அனுபவிக்க போகிறீங்க? எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டுமா? ஃப்யூச்சரில் வந்து அருமையாக இருக்குங்க. எனக்கு ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது பயந்துகிட்டே இருக்கீங்கல்ல, இது நான் எடுக்கணுங்கிற தாட் இல்லை. பட் வந்து சொல்ல எனக்கு வருது. எல்லாமே மேஜராக இருக்கான காட்சி வருது. உங்களோட பொறுமைக்கு கிடைச்ச பரிசு தாங்க இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கார்டும், இந்த ஹாப்பி ஃபேமிலி லைஃப்பும். உங்களை மாதிரி அல்டிமேட்டான, ஏன்னா நிறைய பேர் வந்து டெவில் கிட்ட போய் மாட்டியிருக்கீங்க. டெவிலான ஒரு பர்சனும் இருக்காங்க உங்கள் லைஃப்பில். பார்க்குறவங்க எல்லாரோட எனர்ஜி இருக்கனால டெவில் மாதிரி ஒரு பேய் கிட்ட போய் நீங்கள் மாட்டியும் இருக்கீங்க. உங்களை தாண்டி வெளியிலையும் வர முடியல. மேனிப்புலேட் பண்ணி 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 உங்களை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்கள தாண்டி உங்களை வெளியிலையும் போட மாட்டாங்க. உங்களை வளரவும் முட மாட்டாங்க. கேரக்டரில் பயங்கரமாக காரி காரி துப்பி அசாசினேஷன் பண்ணுறாங்க. நீ அங்கே போகிற, அவங்ககிட்ட பேசுகிற, அங்கே போகிற, இங்கே போகிறேன்னு அது மாதிரி தப்பான ஒரு பேச்செல்லாம் வந்து வளர்த்துறாங்கங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனும் பார்க்குறாங்க. டெவில் எனர்ஜியும் இருக்குது. ஸோ வந்து அது என்னென்னா அதுவும் மட்டமான ஒரு எண்ணம் கொண்டது. அதனால காமாலை கண்ணு இருக்கிறவன் பார்க்குறவன் எல்லாமே மஞ்சள் காமாலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மஞ்சள் காமாலையாக இருக்குது. அவன் கண்ணுக்கு எல்லார் கண்ணும் மஞ்சளாக தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறவங்க எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி ஒரு பேர் வச்சு இட்டுக்கட்டி பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கீங்க. மேனிப்புலேட் பண்ணி பண்ணி உங்களை வளர விடாமல் பேசியே சாவடிக்கிற ஒரு பர்சன் கிட்டேயும் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. அப்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களை தாண்டி வெளியில் வருது. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வருது, உங்களுக்கான சொத்துக்களும் வருது. நிறைய பேர் வந்து ஒரு கடவுளோட அந்த ஒரு ஞானத்தை நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. கடவுள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு நியூ பிகினிங் தான். சூர்யாப்பா வந்து அழகாக வந்துட்டாங்க. அவரோட பிரகாசமாக இருக்கட்டும். என்னென்னா ஒரு தூய்மையான ஒரு வெள்ளந்தியா நீங்களும் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் போய் பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்குற மாதிரி இருப்பீங்க. இனிமேல் பசுமையல்னு ஒரு வாழ்க்கை தான். உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி வந்து எவ்வளோ தூரங்க நம்ம இறங்கி போகணும், எவ்வளோ தூரம் இறங்கக்கூடாது, எது வரைக்கும் நம்மளோட லிமிட்டு, மற்றவங்க வந்து நம்ம லிமிட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஹார்ட் லெவலில் பிரேக்கப் ஆகிருக்கு. நிறைய வந்து இஷ்யூஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய சண்டை பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க. இப்போ இனிமேல் வந்து அதில் ஹார்ட் சக்கரெல்லாம் வந்து ஹீலிங் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நல்லா இருக்குல்ல? உங்கள் பர்சன் வந்து என்ன சாங் வந்து இப்போதைக்கு மனசில் நினச்சிருக்காங்க அப்படின்னா, மனசில் நினச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவரோட வேர்ட்ஸாக கூட இருக்கலாம், அல்லது அவருக்கு பிடிச்ச சாங், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்காக கூட இருக்கலாம். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. மன்னிப்பு கேட்குறாங்க. நிச்சயமாக வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்களும் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்க. உங்களை விட்டு ஓடி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டார்க்னெட் ஆஃப் த டைம், அந்த ஒரு கவலை கொடுக்குற மாதிரி ஒரு கஷ்டத்தில், ஒரு பேனிக்கான ஒரு மைண்ட் அளவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க. உங்களை வெளியில் நீங்கள் எப்படி தான் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேரோட ரீடிங் பார்த்துருக்கலாம். அப்படி தான் வந்திருக்கீங்க கடவுளோட ஒரு கைடன்ஸோட. ஸோ வந்து அவங்க இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தது இந்த பாடல் நீங்கள் 2 பேரும் கேட்ட சாங்காக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு பிடிச்ச சாங்காக இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் வந்து இது வந்து கன்வே பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் அல்லது அவங்க. தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன், ஒன்றா ரெண்டா உன்னழகை பாட, வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ. இங்கே பாருங்களேன், இந்த பாட்டில் வந்து இந்த அக்வேரியஸ் கும்பம்னு வந்திருக்கு. இது வந்து உங்களோட ஒரு
ராசியாக இருக்கலாம், சைனாக இருக்கலாம், அல்லது உங்கள் பார்ட்னரோட சைனாக இருக்கலாம். இது வந்து இதில் வந்திருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக யாருக்கோ வந்து சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். யாருங்க இது? கும்பராசி. ஆமாம். இந்த பாட்டு என்னன்னு எனக்கு ராகம் வரமாட்டேங்குதுங்க. யாருக்காவது தெரிஞ்சால் வந்து எந்த படம்னு சொல்லுங்கள். நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும்பாரம் உன் கை தொடும் நேரம் தீமீதிலும் ஈரம். என்ன பாட்டுங்க இது? எனக்கு வரமாட்டேங்குது, பல்லவி வரமாட்டேங்குது. நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும்பாரம் உன் கை தொடும் நேரம் தீமீதிலும் ஈரம். தீமீதிலும் ஈரம். யாருக்காவது பாட்டு தெரிஞ்சால் அந்த படத்தோட பேர் சொல்லுங்கள். கண்ணிலே தீயை வைத்தாய், நெஞ்சிலே பூவை வைத்தாய், எண்ணிலே உன்னை வைத்தாய், உன்னிலே என்னை வைத்தாய். அடிப்பெண்ணி. பாட்டோட முதல் வரியெல்லாம் தெரியலங்க, ஆனால் அந்த ஒரு பல்லவி வந்து பாடிட்டேன். இது வந்து என்னென்னா, உங்கள் பார்ட்னரோட ஒரு ஒரு தீயாய் இருக்கக்கூடிய ஒரு சேனலிங் ஆகக்கூடிய உள்ளே மறைத்து வைத்திருக்கிற ஒரு மெசேஜுங்க. தொட்டாலே சுடுதுங்க, அந்தளவுக்கு ஒழிச்சு மறைச்சி வச்சுருக்குறாங்க. என்னென்னா, நெஞ்சிலே பூவை வைத்தாய், எண்ணிலே உன்னை வைத்தாய், உன்னிலே என்னை வைத்தாய். கண்ணில் பார்த்தா வந்து உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க, எங்கே கோவப்பட்டு கண்ணகி மாதிரி எரிச்சிருவியோ அப்படின்னு. கண்ணுக்குள் நீதான். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியுமே. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் வந்து ஸ்டான்ஸாக நான் படிக்கிறேன். என்ன படம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கண்ணுக்குள்ளே நீ தான் இருக்க, நான் அழுதா கூட நீ தான் இருக்க, கண்ணை மூடி பார்த்தா நீ தான் இருக்க, நெஞ்சுக்குள்ளே நீ தான் இருக்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போது உங்களை பற்றி எந்த விஷயம், உங்களுக்கும் அவங்கள பற்றி எதுவும் தெரியல, அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரியல. ஏதோ ஒரு மூடு மந்திரம் போட்ட மாதிரி உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்ச விஷயம். அதை நினச்சி 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 உன்னை நினச்சி நினச்சி இது என்ன பாட்டுங்க இது? உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி, பிறை தேடும் இரவிலே உயிரே. ஓகேவா? அப்போது எனக்கு தெரியாத பாட்டு ஒன்று தாங்க. அது என்னன்னு, என்ன படங்கிறத யாருக்கும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? இந்த பாட்டு மூலமாக உங்கள் பர்சன் வந்து அவர் மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்த சில விஷயங்கள். ஏன்னா இது வந்து அவங்க பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், அல்லது அவங்க சொல்லணும்னு நினச்ச விஷயம், மறைச்சி வச்சுருந்த விஷயம்லாம் அப்பட்டமாக வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன திரும்ப பார்க்கலாம். நேரம் என்ன இருக்குது பார்க்கலாம் பொறுமையாக. பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் போயிட்டுருக்குங்க. ஸ்லாட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ருத்ராட்சம் மணி, பாசிட்டிவிட்டி ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் $50 இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. டேரோ டீச்சிங்கும் போயிட்டுருக்குங்க, கோச்சிங் போயிட்டுருக்கு, மெடிடேஷனும் போயிட்டுருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் உங்கள் பார்ட்னர் வந்து ஏதோ ஒன்றுங்க புரிஞ்சிக்காத ஒரு தன்மை, சண்டை போட்டுட்டு பெரிய சண்டையோடு தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து என்னென்னா பார்க்கலாமா? அடுத்தது எடுத்துகிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. யார் ரிசீவ் கிஃப்ட்டுங்கிறத அடுத்த கார்டு சொல்லிடும். நிச்சயமாக நீங்கள் தான் ரிசீவ் பண்ணுறீங்க கிஃப்ட்டு. யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று ரிசீவ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒன்று, ஒரு மெசேஜோ அல்லது ஏதாவது ஒன்று அவங்க வாங்கி கொடுக்கலாம். ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு குட்டியாக ஒரு கீச்சைன் மாதிரி அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா அவங்க வந்தாலே ஒரு கிஃப்ட்டு தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். அதனால் எப்பயுமே திங்ஸ் வில் நாட் பி ஆல்வேஸ் பி திஸ் வே. இதே மாதிரி எந்த விஷயமும் இப்படியே நடக்கிற சுச்சுவேஷன் மாதிரியே இருக்காது. சேஞ்சஸ் கம்மிங் ஆகுது. அதனால் சேஞ்சஸ் கம்மிங்னு போடுங்க. ஏன்னா மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. கவுளி அடிக்கலையே.
முக்கியமான விஷயத்துக்கு கவுளி அடிச்சிருங்க. ஜஸ்ட் இதை பார்த்துருவோம். 2 கார்டு இருக்கா? ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ். நல்லா ஒர்க் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னர் ஒர்க் பண்ணணும். இன்னர் ஒர்க் அதுதான் வந்து ஒர்க். உங்களுக்கு நியூ ஜாப் கேரியர் வேலை தேடி பார்க்குறீங்க, வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா? வேலை தேடிட்டு நிறையா பேர் இருக்கிறீங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்குது, அது பிஸ்னஸ் லெவலில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அப்போது வந்து ஒர்க் நல்லா வந்து கடுமையாக வந்து வேலை பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் பண்ணுற அந்த வேலைக்கு நிச்சயமாக சக்ஸஸ் நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கே, ஒன்று கூட ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையே. வா, பணத்துக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எ பாத் வித் மணி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபைண்ட் இட். இந்த பணம் இருக்கிற அந்த பாதை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கா, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் செம்மையாக இருக்குது. பணம் குறித்து கெரியர் குறித்து பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து ஒரு 200% உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாபு, கெரியரு, மணி விஷயத்தில் அபண்டன்ஸ் வருது. அதே மாதிரி புதிய ஜாபும் கிடைக்குதுங்க. அதனால் ஒரு உறவுக்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவ்வளோ நாள் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்டாக அந்த பர்சனே வருவாங்க. ஏன்னா உங்கள் சேஞ்சு வருது, இதே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? நிறைய பேர் வந்து ஒரு எஸ்ஸா நோவாவா கேட்குறாங்கல்ல, அப்போது அதுக்கு வந்து நம்ம பார்த்துலாமா? இதெல்லாம் எடுத்துருவோமா? நீங்கள் நினைக்கிற விஷயம் மனசில் இப்போது நடக்குமான்னு தான் பார்க்கலாம். உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதிலோட கனெக்ட் பண்ணி ஐயோ வரமாட்டான் போலையே, ஐயோ நடக்காது போலையே, இதை தனியாக வைக்கிறேன், நடக்காது போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவை போட்டு விட்றாதீங்க. நீங்கள் நினச்சி தான் இப்படி வந்து நிற்கிது வாழ்க்கை. இனிமேல் எதையும் தப்பாக நினைக்காதீங்க, எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நினைங்க. உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை பாருங்கள், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நடக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லக்கி இந்த சர்க்கிளில் உங்களுக்கு வந்து இப்போது நினச்சிட்ருக்க விஷயம் புத்தர்கிட்டே வைக்கிறேன். ஓகேவா? புத்தர் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறாரு. நினச்சிட்ருக்க விஷயம் வந்து இப்போது நடக்குமா அல்லது இன்னும் கொஞ்சம் தாமதமாகுமா அப்படின்னு தான் கேட்க போகிறேன். ஓகேவா? சிவாப்பா, முருகா, பிரபஞ்சமே. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை தாங்க நம்ம எல்லாத்துக்குமே கூப்பிட்டுக்கணும். நீங்கள் செய்ய போகிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் பிரபஞ்சத்தை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு கடவுள், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள். ஓகேவா? புத்திரப்பா, எந்த விஷயம் நினச்சிட்ருக்கீங்களோ இப்போ ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்த நினச்சிக்கோங்க. போய் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பாருங்கள். உங்களுக்கான மெசேஜ் தான் இங்கே இருக்குது. தைரியமாக இருங்க. ஓகேவா? எதுக்கும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கடவுள் இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அவன் தான் எழுதுறாரு, அப்போது அவரை பிடிக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கிட்டக்க நெருக்க வைக்கவா? நான் ஒன்றுமே பண்ணல, வைப்ரேஷன் எதுவும் கொடுக்கல, அப்படியே அமைதியாக தான் இருக்க போகிறேன். நீங்களும் அமைதியாக பாருங்கள். சூப்பர். நோலேருந்து அழகாக நான் பேச நோலேருந்து எஸ்ஸுக்கு ஆடுது பாருங்கள். எவ்வளோ நேரம் நிறுத்தி நிதானிச்சு நீங்கள் நினச்ச விஷயம், மனசில் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குது. எல்லாருக்கும் தெரியுதா? நோவில் நின்றுட்டு இருந்தது, நான் பேச வைப்ரேட் ஆகுது. இப்போ பாருங்கள், சூப்பருங்க, செம்ம. எல்லோரும் வந்து எஸ்ன்னு போடுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. இதெல்லாம் செம்ம மிராக்கிள். நான் கூட நினச்சேன் இன்றைக்கி நோ தான் வரும், இல்லைனா செக்க கைன்னு வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நோலேருந்து அழகாக வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானித்து பிரபஞ்சமே உங்களுக்காக நிறையா வேலை பார்த்துட்ருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன், பிஹைண்ட் த சீன்ஸு கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதை உணருங்க, ஃபீல் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், அழுகாதீங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் ஜாலியாக இருங்க. குழந்தைங்க அவருக்கு, கடவுளுக்கு நீங்கள் குழந்தைங்கங்க. நீங்கள் தான் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பொறுப்பெடுத்து ஏன் நிற்கிறீங்க இங்கே? அதுக்கு வேலைக்கே இல்லை. அது பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களை மட்டும் பாருங்கள், உங்கள் உண்டான வேலையை பாருங்கள், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதாங்க மெயின் சர்ப்ரைஸு. அப்புறம் என்ன பண்ணலாம்,
எல்லாமே பார்த்தாச்சா ஆஸ் யூஷுவல். கடைசியில் இந்த சிவாப்பாவோட மெசேஜ் பார்த்துட்டு இந்த ரீடிங் வந்து என்ன சிவாப்பா மெசேஜ். முருகன் வந்து நிற்கிறார். சிவாப்பா பார்க்குறவங்களுக்கு தெளிவாக ஏதாவது ஒன்று நச்சுன்னு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க பார்க்கலாம். ருத்ராட்சம் வாங்கி போட்டுக்கோங்க. நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, ருத்ராட்சம் மணி இருக்குது, ப்ரேஸ்லெட் இருக்குது, வாங்கி போடுங்க. ஏன்னா இது தாங்க அந்த அந்த ஒரு உங்ககிட்ட இருக்கிற அந்த டாக்ஸிக்கான ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த டாக்ஸிக்கான ஏதாவது ஒரு இமோஷன் இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சுற்றி இருக்கிற டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்களை விட்டு நீக்கிட்டு கிளன்சிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இது ஒரு டிவைன் எலிமெண்ட்டு ருத்ராட்சம் அப்படிங்கிறது. நான் வந்து கழுத்துலேயும் போட்டிருக்கேங்க, கையிலையும் வந்து போட்டிருக்கேன். அதனால் வந்து இது கிளென்சிங் தான். அதனால் உங்கள் பாடியும் ஸ்பிரிட்டும் வந்து கிளென்சிங் ஆகுது. ஓகேவா? யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். எதுவுமே உடனே உங்களுக்கு கிடச்சிடணுங்க ரிசல்ட்டு. ஒரு என்னென்னா கடவுளோட அந்த ஒரு டிவோஷன், அதாவது பக்தியை வந்து நீங்கள் அதை கொண்டு வாங்க. கடவுள்கிட்ட வந்து அந்த ஒரு கடவுள் மேலே அடிக்ஷனாக இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் அடிக்ஷனாக இருக்கீங்க. மணி மேலே, வீடு மேலே, பிள்ளைங்க மேலே, பொண்டாடி மேலே, புருஷன் மேலே, லவர் மேலே, ஃப்ரெண்டு மேலே, அது மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் அவங்க மேலே அடிக்ஷன் இல்லாமல் கடவுள் மேலே தான் நீ அடிக்ஷன் வைக்கணும். அந்த அளவுக்கு கடவுளை தவிர வேறு எதுவும் முக்கியத்துவம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கீங்களா? 7 சக்ரா மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தான் எனர்ஜி பிளாக்கேஜ் ஆகி அங்கேயே நிற்கிறீங்க. நீங்கள் மேலே எழும்பவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க மாட்டேங்க. இந்த உலகத்தில் நிறையா வந்து வெளிச்சமாக இருக்குது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம். இதை தாண்டி நீங்கள் இங்கேயே குழிக்குள்ளேயே நிற்கிறீங்க, வெளியே வர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு உண்டான சந்தோஷம்னா என்னன்னே தெரில. உங்களையே சமாதானப்படுத்துறதுக்கு, உங்களையே ஆறுதல் படுத்துறதுக்கு இனி எத்தனை டீம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போது எவ்வளோ வேலை இருக்குது கடவுளுக்கு. உங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே முன்னேறி அதே பாதையை பிடிச்சிட்டு போகணும். அப்போது எல்லாமே இங்கே வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேர் கேட்டாங்க ட்வின் ஃப்ளேம் சேருமானா சேரும். எல்லாமே அலைன் கொண்டு வரணும். 7 சக்ரா அலைன்மெண்ட் இருக்குது. பாடி, மைண்ட் அண்ட் சோல் அசென்ஷன் நடக்கணும். அப்போ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும்போது தான் மெடிடேஷன் பண்ணணும், ஹீலிங் நடக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் தான் ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் ஃபிசிக்கலாகவும் மெட்டீரியலாகவும் நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட சேரும்போது சூப்பராக இருக்குங்க. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் வந்து சில விஷயங்கள் ஓம் மந்திரா சொல்லுங்கள். ஓம் மாதிரி ஒரு பிரணவ மந்திரம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கடவுளோட மந்திரம் அதுதான் வந்து இந்த வெட்ட வெளியில் வந்து ஒழிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாசகங்க. அது ஒரு வாசகம்னு சொல்ல முடியாது, ஒரு மந்திரம். அதனால் உங்கள் க்ரௌண்ட் சக்கராவெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் வந்து அழியாத ஒரு கடவுள் தன்மையை நீங்கள் அதன் மூலமாக தான், ஒரு சகசிரா சக்கரம் மூலமாக தான் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வேறு லெவல் சப்ஜெக்ட்டுங்க. நமக்கு இந்த சப்ஜெக்டே புரிய மாட்டேங்குது. எதுக்கு அடி விழுவுதுனே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்கங்க நீங்கள் அங்கெல்லாம் போய் படிப்பீங்க? ஃபஸ்ட்டு பேசிக்காக படிப்போம். ஓகேவா? இன்றைக்கி ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங் வாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.